அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மிஸ்டர் முருகானந்தம் ஃப்ரம் பெஸ்ட் அகாடமி, பட்டுக்கோட்டை, மன்னார்குடி மற்றும் அறந்தாங்கி. இது ஒரு மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர்கள், தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கான ஒரு இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம். இன்றைய திருக்குறள்: மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனான் வரும். தீமையான விளைவுகள் கோபத்தாலேயே ஏற்படுவதால் யாரிடத்திலும் கோபப்படக்கூடிய சூழலை உருவாக்கி இருந்தால் அந்த சூழலை மறந்து விட வேண்டும் என்கிறார் தெய்வப்புலவர். இந்த அற்புதமான திருக்குறளோடு நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரேஷியோ அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து சிம்பிளான சில சம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம்மு A:B 3:4, B:C 5:7, C:D 4:8 எனில் A:B:C:D என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது நமக்கு டெஸ்ட்டில் லாஸ்ட் வீக் டெஸ்ட்டில் கேட்கப்பட்ட மேத்ஸ் வினாக்கள். அதைத்தான் நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன். ஓகே, இப்போது A:B:C:D நமக்கு இதுதான் வேணும். சரிங்களா? A:B என்ன சொல்லியிருக்காங்க? 3:4. அதுக்கு நேராக எழுதிக்கோங்க 3:4. அப்புறமேல B:C என்ன எழுதியிருக்காங்க? 5:7. ஸோ 5:7. C:D என்ன எழுதியிருக்காங்க? 4:8. அதுக்கு நேரம் எழுதிக்கங்க. இந்த இடத்துல நம்பர் இல்லையா, இந்த 4 தூக்கி இங்கே எழுதிடுங்க. இங்கேயும் அதே 4 தூக்கி எழுதிடுங்க. இங்கே நம்பர் இல்லை, இந்த 7 தூக்கி இங்கே எழுதிடுங்க. ஸோ 7, இங்கே இதே அந்த 5 பக்கத்தில் உள்ள நம்பர், இங்கே பக்கத்தில் இந்த 4, இங்கே 4. ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். சரிங்களா? 3×5 15, 5×4 40, 5×4 20, 5×4 எவ்வளவு? 60. சரிங்களா? 4×5 20, 23 60. ஸோ 4×5 20, 4×2 8 80. சரிங்களா? 4×5 20, 24 80. அப்புறமேல 7×4 28, 28 × 4, 4×20 80, 4×8 32, 2 8 3 11. ஸோ 112. 4×7 28, 28 × 8, 8×2 16, 160, 8×8 64. ஸோ 4 6 12க்கு 2 மிச்சம் 1. ஸோ 2 224. ஓகேவா? இப்போ இதை நம்ம எல்லாமே ரெட்டைப்படையாக இருக்கிறதுனால சிம்பிளிஃபை பண்ணலாம். இது 30 மாறிடும், இது 40, இது 2 10, 6 12, இது 11 22, 2 4. இதையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 15 இதை அடிச்சிங்கன்னா 22. ஸோ இதை அடிச்சிங்கன்னா 2 4, 8 16. ஸோ இதை அடிச்சிங்கன்னா 2 10, 6 12. ஸோ 15:20, 28, 56. ஆன்சர் இஸ் ஏ. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம்மு 2A = 3B போட்டிருக்காங்க பாருங்கள். 2A = 3B = 4C எனில் A:B:C என்ன அப்படின்றாங்க. இந்த மாதிரியான சம்முக்கு என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், இது ஷார்ட்கட்டு. இந்த ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏக்கு அருகில் இருக்கக்கூடிய நம்பரை விட்டுட்டு மற்ற பிசிக்கு அருகில் உள்ள நம்பரை மல்டிபிள் பண்ணி எழுதிருங்க. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3×4 12. ஸோ 12 பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி பிக்கு பக்கத்தில் உள்ளதை மட்டும் விட்டுருங்க. ஸோ 2×4 8. நான் சிக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2×3 6. சரிங்களா? ஸோ 2×4 இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 3×4 12 போட்டோம். இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 4×2 8 போட்டோம். இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 3×2 6 போட்டோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அங்கே சிம்பிளிஃபை பண்ணிலாம் ஆன்சர் இல்லை, டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? ஸோ ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். 6×2 12, 4×2 8, 3×2 6. ஸோ 4:6:4:3 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பாம்பே. சரிங்களா? இதை டைரெக்டாக போடக்கூடாது. எல்சிஎம், அதாவது ரேஷியோ அப்படின்னு சொன்னாலே திட்ட வடிவு அப்படின்னு ஒன்று இருக்குது. திட்ட வடிவுனா என்ன? மேலும் சுருக்க முடியாத அளவில் இருக்கக்கூடியதான் ஆன்சராக எடுத்துக்கணும். ஒருவேளை இந்த ஆப்ஷன் இல்லைன்னா தான் இதை நம்ம ஆன்சராக எடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் பாம்பே. ரைட். அடுத்தது 2A = 3B எனில் A:B என்ன? ஓகேவா? 2A = 3B எனில் A:B. இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த கார்னரில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸுக்கு கார்னரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் ரேஷியோ வரும். சரிங்களா? ஈக்குவல்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸுக்கு ஈக்குவல்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் ரேஷியோ வரும்.
அப்போது A/B வந்து என்ன, ஏக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, 3 தான் இருக்குது. ஸோ கார்னர் என்ன இருக்குது, 2 இருக்குது. சரிங்களா? அப்போது 3:2 ஆன்சர் இஸ் A. ஓகே. ஒரு எண்ணின் 30% மற்றொரு எண்ணின் 50%த்திற்கு சமம் எனில் அவ்விரு எண்களின் விகிதம் என்ன? இப்போ ஏயோட 30%, பியோட 50%த்திற்கு சமம் அப்படின்றாங்க. இதில் A/B என்ன அப்படின்னா, லிசன் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்னேன், இந்த கார்னரில் இருக்கிறது இந்த கார்னர். சரிங்களா? இங்கே ஈக்குவல்ட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிறது அதுக்கு வரும். அப்போ கார்னருக்கு ஏக்கு எவ்வளவு, 50. சரிங்களா? பர்சன்டேஜெல்லாம் நீங்கள் போட வேண்டாம், ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது, அதனால் ஒன்றும் மதிப்பு மாற போகிறதில்ல. ஸோ பியோட வேல்யூ என்ன, 30. சரிங்களா? பக்கத்தில் இருக்கிறது. இந்த சைபர் எடுத்து விட்ருங்க. ஸோ என்ன ஆன்சர் வருது, 5:3 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் பாம்பே அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா? ஏயோட 30%, பியோட 50%த்துக்கு சமம் அப்படின்னா இப்போ ஏ தான் பெரிய நம்பர், அதனால் பெரிய நம்பர் ஏக்கு வரணும். ஸோ சிம்பிள். ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5. A/2 ஈக்குவல் டு B/3 எனில் A/B என்ன? இது மாதிரி இருந்துச்சுன்னா சிம்பிள். A/B என்ன பண்ணணும்னா அது கீழே இருக்கிறது. ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3 அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது A/B இஸ் ஈக்குவல் டு 2:3. 2:3 ஆன்சர் இஸ் பாம்பே, அதாவது பி. ஓகே. அதே மாதிரி A/2 ஈக்குவல் டு B/3 ஈக்குவல் டு C/4 எனில் A/B = C என்ன? சேம். ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 4 தான். சரிங்களா? 2:3:4. ஸோ ஆன்சர் இஸ் C. 7th கொஸ்டின், x டிவைடட் பை y ஈக்குவல் டு 2/3. சரிங்களா? அப்போது 3x + y = 3x - y-ஓட வேல்யூ கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. எக்ஸோட வேல்யூ இங்கே பாருங்கள், எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3ன்னு எடுத்துக்க வேண்டியது தான். எக்ஸோட வேல்யூ 2னா இங்கே பாருங்கள், 3 × 2 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 3 ஈஸ்ட்டு 3 × எக்ஸோட வேல்யூ 2 மைனஸ் ஒய்யோட வேல்யூ 3. ஓகே. 3 2 6 + 3, 3 2 6 - 3. ஸோ 6 + 3 9. சரிங்களா? 6 - 3 3. இப்போ இதை அடிச்சிங்கன்னா 3 9 1 3 3. அப்போ 3:1. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஓகேவா? ரைட். அடுத்தது x டிவைடட் பை x + y ஈக்குவல் டு 2/5 அப்படின்னு சொல்கிறாங்க. எனில் 2x + y = 3x + y-ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 2. x + y-ஓட வேல்யூ என்ன, 5. ஓகேவா? என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? அதாவது எக்ஸோட வேல்யூ 2, x + y-ஓட வேல்யூ 5 தான். பட் எக்ஸோட வேல்யூ இங்கே 2. சரிங்களா? இங்கே எக்ஸோட வேல்யூ 2னா ஒய்யோட வேல்யூ எதாக இருந்தால் 5 வரும், 3 இருந்தால் தான் 5 வரும். அப்போது ஒய்யோட வேல்யூ எத்தனை, 3, எக்ஸோட வேல்யூ எத்தனை, 2. இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போது 2 × 2 + 3 ஈஸ்ட்டு 3 × 2 + 3. 2 4 + 3 7, 2 6 + 3 9. ஸோ 7:9 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் பாம்பே, பி. ஓகே. ஒரு வகுப்பில் ஆண் மற்றும் பெண் விகிதம் 2:3, பெண்கள் 150 பேர் 2:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்காங்க. இது வந்து மேல் மற்றும் இது வந்து ஃபீமேல். சரிங்களா? ஃபீமேல் எத்தனை பேர் இருக்காங்க, 150 பேர் இருக்காங்க. எத்தனை பங்கு இருக்குது, 3 பங்கு இருக்குது. ஸோ 3 பார்ட் ஈக்குவல் டு 150. இது எண்ணிக்கையில் சொன்னால் 150, ரேஷியோவில் சொன்னால் 3. அப்போ 3 பங்கு தான் 150. அப்போ ஒரு பங்கோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 150 / 3. இதை அடிச்சிங்கன்னா 5 × 0 50 வருது. அப்போது மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ இது 2 பங்கா, 2 × 50 100 பேர் இருப்பாங்களா ஜென்ஸு. இவங்க லேடிஸ் வந்து 150 பேர் இருக்காங்களா. அப்போ மொத்தமாக 250 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் டெல்லி. டி ஃபார் டெல்லி. ஸோ நெக்ஸ்ட்டு ஏ மற்றும் பியின் மொத்த எடை 120 kg. ஓகேவா? ஏ ப்ளஸ் பியோட மொத்த எடை 120 kg. அவர்களின் எடைகளின் வித்தியாசம் A - B = 30 kg. ஓகேவா? எனில் ஏ மற்றும் பியோட எடை விகிதம் என்னன்னு கேட்குறாங்க.
இப்போ லிசன் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் அப்படியே கூட்டுங்க. a + a வந்து என்ன வருது 2a + p - p கேன்சல் ஆயிடுது ஈக்குவல் டு இதை கூட்டினீங்கன்னா 150 அப்படின்னு வரும். இந்த கேஜி எல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 2a = 150னா a = என்ன ஆகும் 75 அப்படின்னு வந்துடும். 2 இந்த பக்கம் வந்து 150 வகுக்கும், அதனால் a 75 அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போது a 75னா இங்கே பாருங்கள் பியை கூட்டினோம்னா 120 வருது. 120ல் 75 நீங்கள் லெஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? 10ல் 5 போக 5, 11ல் 7 போக 4. ஓகேவா? அப்போ இது பியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? ஏயோட வேல்யூ தெரியும், பியோட வேல்யூ தெரியும். ஓகேவா? அப்போ a/bயோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா 75, இது 45. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 15 5 75, 9 5 45, 3 15. சரிங்களா? 3 9. ஸோ 5:3 வருது. இந்த 5:3 எப்படி எழுதலாம்? 5/3 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? a/b = a/p. இதெல்லாம் ரேஷியோட பேசிக். அதனால் 5:3னாலும் 5/3னாலும் சேம். ஓகே, ரைட். ஸோ கொஸ்டின் நம்பர் 11 இதில் பண்ணுறாங்க என்னென்னா a = 1/5b, அப்புறம் b = 1/3c எனில் a/b/c கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஏயோட வேல்யூ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ கீழே உள்ளது. சரிங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பியோட வேல்யூ 1, சியோட வேல்யூ கீழே உள்ளது. அப்போ ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 5. இங்கே பியோட வேல்யூ 1, பிக்கு நேராக போடுங்க. சியோட வேல்யூ 3. பழையபடி இந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னா அந்த பக்கத்தில் உள்ள 5 எடுத்து போடுங்க. இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் உள்ள 1, இந்த 1 எடுத்து போட்டிருக்கேன். சரிங்களா? ஓகே, இதை பெருக்கி எழுதுங்க. 1, ஸோ 5, 3 15. இதை மேலும் சுருக்க முடியாது, அதனால் 1:5:15. ஸோ ஆன்சர் இஸ் பாம்பே. ஓகே, அடுத்தது பாருங்கள். x, 6, 12. சரிங்களா? வாட் இஸ் நெக்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. சாரி, எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இது a, இது b, இது c. நமக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது. a/p = b/c அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இது ஏயோட வேல்யூ. அப்போது x/b யோட வேல்யூ 6 ஈக்குவல் டு பியோட வேல்யூ எத்தனை 6, சியோட வேல்யூ எத்தனை 12. சரிங்களா? நமக்கு தேவை என்ன? எக்ஸ் தான் தேவை. 6 × இது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 6 வந்துடும், கீழே 12 இருக்கும். இது 2 6 12 ஓர் 6. சரிங்களா? ஓ 2 2 3 2 6. ஸோ x = 3 அப்படின்னு வருது. ஓகேவா? ஆன்சர் இஸ் பாம்பே. ஸோ x/7 ஈக்குவல் டு y/4 எனில் x + 7 y + 4ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூ ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கங்க. சாரி, எக்ஸோட வேல்யூ எப்படி எடுப்பீங்க? எக்ஸோட வேல்யூ 7 எடுத்துக்கங்க, ஒய்யோட வேல்யூ 4 எடுத்துக்கங்க, அவ்வளோதான். சரிங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ எத்தனை 7 + 7. சரிங்களா? எக்ஸோட வேல்யூ 7 போட்டேன். ஒய்யோட வேல்யூ எத்தனை 4. ஸோ 4 + 4. சரிங்களா? இது 14, இது 8, 7 × 2, இது 4 times. ஸோ 7:4 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் இஸ் ஏ. ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் டு ஆல். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.